இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் பிலேமோனின் புத்தகம் 1:25. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். கிருபைனா என்னது? தகுதி இல்லாதவங்க மேலே கடவுள் காட்டும் அன்பு, கருணை. இந்த கிஃப்ட்டு தான் கிருபை. அப்போது தகுதி இல்லாதவங்கன்னு ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு தேவன் அன்பும் கருணையும் கொடுக்குறாரு. மற்றவங்க நமக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு ஒதுக்குறது ஒரு பக்கம், நம்மளே நமக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு நினச்சி ஒதுங்கிறது ஒரு பக்கம். இப்படி மற்றவங்க நம்மளை ஒதுக்குனாலும் சரி, இல்லை நம்மளே நம்மளை தகுதி இல்லைன்னு நினச்சி ஒதுக்குனாலும் சரி, தேவன் நம்ம மேலே அன்பும் கருணையும் காட்டுற தேவனாக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட கிருபைன்ற அந்த கிஃப்ட்டு நம்ம ஆவியோடு இருக்கணும், அதாவது நம்மளோட உயிரோடு கலந்துருக்கணும்னு சொல்கிறாங்க. எப்படி உயிர் இல்லாத உடல் எதுக்கும் பிரயோஜனமாகாதோ அதே போல் தேவன் கொடுக்குற கிருபை நம்ம மனதோடு இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுவும் பிரயோஜனமாக இருக்காது. அப்போது தேவன் நம்ம மேலே வச்சுருக்க அன்பை அசட்டை பண்ணாமல், சோதித்து பார்க்காம, தவறாக உபயோகிக்காமல் இருக்கும்போது இன்னும் அதிக கிருபை நமக்கு கொடுப்பாரு. ஆமீன்.